பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன். நான் உனக்கு முன்பாக கடந்து போகும்போது உனக்கு முன்பாய் இருக்கிற எல்லா கோணலான பாதைகளையும் நான் செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பள்ளங்களும் மலைகளும் குன்றுகளும் கரடுமுரடான பாதைகள் என்ன செய்யப்படுகிறது? சமமாக்கப்படுகிறது. சில பாதைகளில் நாம் நடக்க முடியாதபடி சில தடைகள் இருக்கலாங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த பாதையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அவைகளை நான் எடுத்து போடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவையை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. ஏங்க, ஒரு குருடனுக்கு அவனை அறியாத வழியில், அவனுக்கு தெரியாத பாதைகளில், அவனுக்கு முன்பாக எல்லா பாதைகளுமே இருளாகத்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுகிறேன், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன். Glory to God. இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை அறியாத வழியில் நடக்க பண்ணுவேன். எந்த பாதையில் நீ போக வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறீங்களா? நான் உன்னை நடத்துவேன் ஆண்டவர் சொல்றார். Glory to God. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருள்களையும் கர்த்தர் வெளிச்சமாக்கி, பிரைஸ் தி லார்ட், எல்லா கோணலான பாதைகளையும் அவர் செவ்வையாக்குவார். அவர் சொல்றாரு, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் உன்னை கைவிடாதிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். உன் பாதையில் உன்னோடு கூட இருந்து உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி செய்ய போகிறார். உன் நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடாதிருப்பேன். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருள்களையும் வெளிச்சமாக்கும், அவர்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.